இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வின் தவக்காலத்தின் 2வது வாரம் இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொண்டிருக்கிற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 28 முதல் 36 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் எதை பற்றி பேசுகிறது? தவக்காலத்திற்கு ஒரு சிறந்த ஒரு அற்புதமான நற்செய்தி வாசகத்தை அன்னையாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. கடந்த வாரம் முதல் வாரத்தில் நம் அனைவருமே நற்செய்தி வாசகத்தை கவனமுடன் வாசிக்க கேட்டு அதை நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு எடுத்திருக்கின்றோம். என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலை நிலத்திலே 40 நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் இருந்து தன் தந்தையோடு அவர் உரையாடிய பிறகு சாத்தானால் அவர் சோதிக்கப்பட்டார். சோதனைகளை எப்படி கடந்து வர வேண்டும் என்பதை தெளிவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருந்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றத்தின் நிகழ்வினை நமக்கு சொல்லுகிறது. தாபோர் மலை மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றம் கொடுத்தார் என்பதை அன்னையாம் திரு அவை நமக்கு நினைவுபடுத்துகின்ற பொழுது, இந்த உருமாற்றத்தின் பொழுது என்னவெல்லாம் நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு தன் சீடர்களை அந்த மலை உச்சிக்கு அழைத்து செல்லுகிறார். அங்கே அவர்கள் சென்ற பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தோற்றம் மாற்றப்பெறுகிறது. தன்னுடைய ஒட்டுமொத்த தோற்றத்தையும் முழுவதுமாக மாற்றத்தின் வழியாக அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படி தன்னுடைய தோற்றம் மாறுகின்ற பொழுது, உருமாற்றம் பெறுகின்ற பொழுது, அங்கே அவர்கள் கண்ட இருவரை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் யார்? மோசேவும் எலியாவும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கவனமுடன் கேட்டோம் என்றால், மோசேவும் எலியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, இங்கே பேதுரு மற்ற சீடர்கள் தூக்க கலக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் தூக்க கலக்கம் முடிந்த பிறகு அவர்கள் ஏறெடுத்து பார்க்கிறார்கள். மோசேயும் எலியாவோடும் இயேசு பேசி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசேக்கொன்றும் ஒரு கூடாரத்தை அமைப்போம் என்று தான் என்ன சொல்கிறேன் என்று தெரியாமல் அங்கே சொல்லுகிறார். இறுதியாக நற்செய்தி வாசகம் சொல்லப்படுகிறது, இப்படி அவர் பேசி முடித்த உடனே மேகமூட்டம் ஒன்று அவர்களை ஆட்கொள்கிறது. அங்கே தந்தையுடைய குரல் இவ்வாறு கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரை நான் தேர்ந்து கொண்டேன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை மட்டும் இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுவோம். இயேசு தன் சீடர்களை மலை உச்சிக்கு அழைத்து செல்லுகிறார். இவர் தேர்ந்தெடுத்து அழைத்து செல்லக்கூடிய இந்த சீடர்கள் இயேசுவினுடைய சிந்தனைகளை அவர்கள் கவனித்திருக்கிறார்களா? இயேசுனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா? இல்லை. அவர்கள் மேலே செல்லுகின்ற பொழுது, இயேசுனுடைய தோற்ற மாற்றம் பெறுகின்ற பொழுது அவர்கள் உறங்கிவிட்டார்கள், தூக்க மயக்கத்தில் இருந்தார்கள் என்றும், மயக்கத்திலே அவர்கள் எழுந்து பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் பார்வைக்கு தெரிந்ததை அவர்கள் உடனடியாக உச்சரித்து சொல்லுகிறார்கள். ஆனால் இது நற்செய்தி வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வாரி இவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த தவக்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக சொல்லி முடிக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரிடம் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், பூரிப்படைகிறேன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் என்று அழகாக சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இந்த மண்ணக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையானது இப்படி பல சூழ்நிலைகளில் சூழ்ந்திருக்கின்ற பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் குழம்பிய நிலையிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவற்றது, சொல்லக்கூடிய வார்த்தைகளில் முன் யோசனை இல்லாமல் பேசுவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த தவ காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுவது,
தந்தை என்னை தேர்ந்தெடுத்து என்னை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த மண்ணுலகிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நான் என்னுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து நான் காட்டுகின்ற அன்பின் பாதையில் நீங்கள் கடந்து சென்றீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு தெளிவான வாழ்வாக இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு இயேசு சொல்லுகிறார். இதே தவக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்வும் குழம்பிய நிலைமையிலும் தெளிவற்ற நிலைமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தந்தை கடவுள் எப்படி இவரை அன்பார்ந்த மைந்தன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிமடுங்கள் என்று சொல்லுகிறாரோ, அதே போல நாமும் செவிமடுத்து வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு நிறைய மாற்றத்தை பெறும். இதைத்தானே அன்னை மரியாள் முதல் புதுமை என்று சொன்னால் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. தந்தையும் இதைத்தான் சொல்லுகிறார், அன்னை மரியாளும் இதைத்தான் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் ஒவ்வொரு முறையும் நம் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டவர்களாக நாம் வாழ்வோம். இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் நமக்கு. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பலர் பகைவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார் பவுலடிகளார். என்னவென்றால், அழிவே அவர்களது முடிவு, வயிறே அவர்களின் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்ததே. ஆக யாரெல்லாம் கிறிஸ்துவினுடைய பணிவாழ்விற்கும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கும் கிறிஸ்துவனுடைய சிலுவை போராட்டத்திற்கும் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு அழிவுக்குரியது என்று பவுலடிகளார் அழகாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகிறார். ஆக யாரெல்லாம் இறைவார்த்தை கேட்டு அதன்படி கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது. தொடக்க நூலிலே தந்தை கடவுள் ஆபிரகாமை அழைத்து வானத்தில் இருக்கின்ற விண்மீன்களை பாரும், அதுபோல உன்னுடைய சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்த பிறகு தந்தை கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலுக்கு மத்தியிலே தந்தையினுடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்டு அதை தன் வாழ்வாக மாற்றி கொண்டிருக்கின்ற அவருக்கு இறுதியாக தந்தை கடவுள் சொல்லுகின்ற வாக்குறுதி, உன் வழிமரபினருக்கு இவை முழுவதுமாக நான் தாரை வார்த்து கொடுப்பேன், அவர்களுடைய நாடுகளாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் ஆகியோர் வாழும் இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்று தந்தை கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தும் எப்படி நிறைவேற்றப்படுகிறது? ஆபிரகாம் தந்தையினுடைய வார்த்தை கேட்டு அதன்படி அவர் நடந்து கொண்டதினால். எனவே இன்றைய நற்செய்தி வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாய்கள் என்று சொல்லுகிறார். இந்த தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை அடியெடுத்து வைக்கின்ற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இயேசு தெளிவாக சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு இறைவனுக்குரியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இதனாலே இறையாசிர் என்றும் உங்களோடு.